கதிரவன் தன் பொன்னிறக் கதிர்களை பூமியில் படரவிட்ட அதிகாலை வேளையில் பொழில் நகரின் தெருக்களில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. விடிவெள்ளி போல பாஸ்கர் என்ற இளைஞன் தன் நாட்களைத் தொடங்கினான். அவன் ஒரு மென்பொருள் பொறியாளன். ஆனால் அவனது இதயம் தொழில்நுட்பத்தில் மட்டுமல்ல, மனிதர்களின் துயரிலும் துடித்தது. அவனுக்கு ஒரே ஒரு கனவு இருந்தது. தன்னைச் சுற்றியுள்ளவர்களின் வாழ்வில் சிறு வெளிச்சத்தையேனும் ஏற்ற வேண்டும் என்பதுதான் அது. பாஸ்கரின் அலுவலகம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் அவனது ஓய்வு நேரம் முழுவதும் சமூக சேவைக்காகவே ஒதுக்கப்பட்டது. வார இறுதி நாட்களில் அவன் அருகிலுள்ள கிராமங்களுக்குச் சென்று அங்கே இருக்கும் பிள்ளைகளுக்கு இலவசமாக பாடம் சொல்லிக் கொடுத்தான். நகரின் புறநகர் பகுதிகளில் இருக்கும் முதியோர் இல்லங்களுக்குச் சென்று அங்கிருக்கும் பெரியவர்களுக்கு துணையாக பேசினான். அவர்களுக்கு தேவையான உதவிகளைச் செய்தான். சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உணவு அளித்தான். அவன் செய்த எந்த உதவிக்கும் பிரதிபலனை எதிர்பார்த்ததில்லை. ஒரு புன்னகையோ ஒரு நன்றியுரையோ கூட அவனுக்கு போதுமானதாக இருந்தது. உண்மையில் அவனது மனநிறைவு என்பது பிறரின் மகிழ்ச்சியில்தான் இருந்தது. பாஸ்கரின் நண்பர்கள் அவனது இந்த செயல்களை பார்த்து வியந்தனர். "ஏன் பாஸ்கர், இப்படி உன்னையே வருத்திக்கிற? உனக்கு என்ன கிடைக்குது இதனால?" என்று கேட்டனர். பாஸ்கர் சிரித்துக்கொண்டே, "மன நிம்மதி, அதைவிட பெரிய செல்வம் என்ன இருக்கு?" என்பான். அவனது பெற்றோர் கூட, "நீ இப்படி அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்தா உன் எதிர்காலம் என்ன ஆகும்?" என்று கவலைப்பட்டனர். ஆனால் பாஸ்கர், "மனிதர்களை நேசிப்பதுதான் என் எதிர்காலம், அம்மா" என்று அன்புடன் பதிலளிப்பான். ஒருமுறை பாஸ்கர் வசிக்கும் பகுதியில் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வீடுகள் சேதமடைந்தன. மக்கள் தங்குவதற்கு இடமின்றி தவித்தனர். உடனே பாஸ்கர் களத்தில் இறங்கினான். தனது நண்பர்கள் சிலரை ஒன்று திரட்டி நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டான். உணவுப் பொட்டலங்களை விநியோகித்தான். மருத்துவ முகாம்கள் அமைக்க உதவினான். குழந்தைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்றான். நாட்கள் இரவு பகலாக ஓடின. அவன் ஓய்வின்றி உழைத்தான். அவனது உதவிகளால் பல குடும்பங்கள் மீண்டன. இந்த வெள்ள நிவாரணப் பணிகளுக்குப் பிறகு பாஸ்கர் ஒரு உள்ளூர் நாளிதழின் கவனத்தை ஈர்த்தான். அவனது தன்னலமற்ற சேவையை பாராட்டி ஒரு பெரிய கட்டுரை வெளியானது. ஊர் மக்கள் அவனை ஹீரோவாக கொண்டாடினர். கூட்டங்கள் கூடி அவனுக்கு பொன்னாடைகள் போர்த்தி விருதுகள் வழங்கினர். தொலைக்காட்சிகளில் பேட்டிகள் கொடுத்தான். பாஸ்கர் புகழ் வெளிச்சத்தில் நின்றான். ஆரம்பத்தில் இந்த பாராட்டுதல்கள் பாஸ்கருக்கு மகிழ்ச்சியை அளித்தன. "நான் செய்த பணிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது" என்று நினைத்தான். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல இந்த புகழ் அவனுக்குள் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அடுத்த முறை ஏதாவது உதவி செய்யும் போது மக்கள் தன்னை பாராட்டுவார்களா, தனக்கு விருது கிடைக்குமா என்று சப்கான்ஷியஸ்லி நினைக்கத் தொடங்கினான். உதவி செய்யும் நோக்கம் மெதுவாக பாராட்டு வாங்கும் ஆசையாக மாற ஆரம்பித்தது. ஒருமுறை ஒரு ஏழை குடும்பத்திற்கு வீடு கட்ட நிதி திரட்டினான். முன்பு போல மனதார இல்லாமல், இதில் தனக்கு என்ன பாராட்டு கிடைக்கும் என்று எண்ணினான். நிதி திரட்டப்பட்டு வீடு கட்டப்பட்டு திறப்பு விழா நடந்தது. மக்கள் அவனை பாராட்டினர். ஆனால் பாஸ்கரின் மனம் திருப்தி அடையவில்லை. இது இன்னும் பெரிய விழாவாக நடந்திருக்கலாம் என்று ஏமாற்றமடைந்தான். அவனது மனநிம்மதி குறைந்தது. உதவிகள் ஒரு செயலாக மாறின, சேவையாக இல்லை. இந்த மனமாற்றத்தை பாஸ்கர் மெதுவாக உணரத் தொடங்கினான். தான் எதற்காக இந்த சேவையை ஆரம்பித்தோம், இப்போது ஏன் இப்படி ஆகிவிட்டோம் என்று யோசித்தான். உண்மையான மகிழ்ச்சி எங்கே போனது? இந்த பாராட்டும் புகழும் தனக்கு அளித்ததை விட அவை தன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டவை அதிகம் என்பதை உணர்ந்தான். ஒரு நாள் தனது வீட்டருகே உள்ள புத்தர் கோயிலுக்குச் சென்றான். அங்கே அமைதியாக அமர்ந்து தியானம் செய்தான். அப்போது, "மனிதர்களை நேசி, அவர்களுக்கு தொண்டு செய், ஆனால் அவர்களின் பாராட்டுதலுக்கு ஆசைப்பட்டு விடாதே" என்ற வார்த்தைகள் அவனது மனதில் எதிரொலித்தன. அது அவனது தாத்தா அடிக்கடி சொல்லும் அறிவுரை. அதன் ஆழமான அர்த்தம் இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. பாராட்டுக்கான ஆசை ஒரு நச்சுச் செடி போல மனதை அரிக்கிறது என்பதை உணர்ந்தான். உண்மையான சேவை என்பது தன்னலமற்றது. அது ஒரு ஆற்றைப் போல ஓட வேண்டும். ஆற்றின் நோக்கம் ஓடுவதுதான். அது தன்னை எவரும் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. அன்றிலிருந்து பாஸ்கர் மீண்டும் தன்னை மாற்றிக்கொண்டான். அவன் மீண்டும் தனது பழைய நிலைக்கு திரும்பினான். பாராட்டுதல்களுக்காக வேலை செய்வதை நிறுத்தி மன நிம்மதிக்காகச் செய்ய ஆரம்பித்தான். மக்கள் அவனை பாராட்டினாலும் சரி, பாராட்டாவிட்டாலும் சரி, அவன் தனது சேவையை தொடர்ந்தான். அவனது வாழ்வில் மீண்டும் அமைதி குடிகொண்டது. ஒவ்வொரு முறை ஒருவருக்கு உதவும் போதும் அவனது இதயம் மீண்டும் ஆனந்தத்தால் நிரம்பியது. அந்த ஆனந்தம் எந்தவொரு விருதிலிருந்தோ புகழிலிருந்தோ வரவில்லை. அது ஒரு தூய்மையான, தன்னலமற்ற அன்பிலிருந்து வந்தது. மனிதர்களை நேசிப்பது
அவர்களுக்கு தொண்டு செய்வது ஒரு உன்னதமான குணம். ஆனால் அதற்கான பாராட்டுதல்களுக்கு ஆசைப்படும்போதுதான் அந்த குணமே தனது தூய்மையை இழக்கிறது. உண்மையான சேவை என்பது மனதின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு அழைப்பு. அது வெளி உலகத்தின் அங்கீகாரத்தை நாடுவதில்லை.